ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் விட்டது தான். ஸோ போன வீடியோவில் என்ன பார்த்தோம், இது சாரி ஒரு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். பட் போன வீடியோவில் நான் ஒழுங்காக சொல்லாததுக்கு காரணம் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்காக. பட் பரவாயில்ல, போன வீடியோவும் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் டிக்ளேர் பண்ணலாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்ட்டு. நானே இது வந்து எப்போன்னா, நான் போட்ட வீடியோனா ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 6 மாதம் கழிச்சு தான் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய வேலை இருந்துச்சு ஆஃபீஸில். ஸோ இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இனிமேலேருந்து ஸ்ட்ரக்சராக நான் போடுவேன். 0லேருந்து ஜாப் வரைக்கும் கூப்பிட்டு போவோம். ஓகே ஃபைன். எதனா டவுட் இருந்தால் தயங்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கீழே யூடியூப்பில், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். ஓகே. ஸோ எதுவுமே கேட்காம இருக்காதீங்க. ஒன்று புரியல, இல்லை வீடியோவில் எதனா பிரச்சனை அப்படி இப்படி எதனா இருந்தால், இங்கே தப்பாக இருக்குது சொல்லு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ஸோ நோட்ஸ் பார்த்தா பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணுறதா, ஐ ஹோப் நான் சொல்கிற ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஃபாலோ பண்ணால் ஈஸியாகிடும் படிக்கிறதுக்கு, இல்லைன்னா கஷ்டம். ஓகே. இல்லைன்னா டோட்டல் கஷ்டம், இருந்தால் டோட்டல் ஈஸி, இந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு ஓன் பண்ணுறேன்ல, அதனால கொஞ்சம் லேக் எடுக்கும். ஏன்னா நான் வந்து யோசித்து பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளோட ஃபைல் போயிடலாம். எந்த ஃபைல்ரு? ப்ராஜெக்ட் ஃபோல்டரு. இதுதான் நியூ ஃபோல்டரு. நான் என்ன தான் 6 மாதம் கழிச்சு ஓன் பண்ணியிருந்தாலும் பட் அந்த ஃபோல்டர் வந்து அப்படியே இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நியூ ஃபோல்டரா, ஃபைன். இண்டெக்ஸ் டாட் ஓப்பன் பண்ணிடலாம். எது ஓப்பன் பண்ணணும்? இண்டெக்ஸ் என்ன குறிக்குதுன்னா ஹோம் பேஜை குறிக்குது. ஓகே. ஸோ இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். போனோட என்ன ப்ராப்ளமு, நெட் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால தான். ஸோ அது வந்து ஒரு சில்லி ப்ராப்ளம். பட் ஸ்டில் ஒரு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் வந்துட்டால் நம்மளுக்கு வந்து த்ரில் ஆகிடும். ஸோ ஒரே எக்ஸைட்டிங் ஆகிடும் படிக்க. பட் நான் ஃப்யூச்சரில் கொண்டு வரேன் நல்ல ப்ராஜெக்ட்ஸ்லாம். பட் ஃபார் இன் திஸ் கேஸ் க்ரோமில் ஓப்பன் ஆகுதா, ஃபைன். நம்ம கோடு போயிடலாம், விஎஸ் கோடு. style.css ஃபைன். பேக்ரவுண்டு யூஆர்எல் கலக்கல் சினிமா. இங்கே பாருங்கள், ஏதோ எரர் காட்டுது. என்ன எரரு? பி டேக். இங்கே பாருங்கள், இந்த சம்மந்தம் இல்லாமல் இந்த பி டேக் இங்கே இருக்குது. இந்த கர்லி ப்ராக்கெட்டில் என்னத்துக்கு போடுன்னு தெரில. பட் ஏதோ ஒரு இதில் வந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இதில் ஜூம் இன் பண்ணிட்டுமா, தெரியுதா கண்ணு? நல்லா ஜூம் எப்படி பண்ணுறது? வியூ. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் தெரியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரியலன்றதுனால நான் அப்படி சொல்ல, ஜூம் எப்படி பண்ணுறதுன்னு. பட் ஸ்டில் பரவாயில்ல, இது தெரியும் நினைக்கிறேன். இந்த பி அன்னெசரியாக இருக்குது, ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ கரெக்டா? ஓகே. இந்த ரெட் மார்க் என்னத்துற? ஓகே, இது விடுங்க. ஃபார்ம் பார்த்துடலாம். இப்போ இண்டெக்ஸ் ஓன் பண்ணால் இதுதான் இருக்கா? சரி, நோட்ஸ் பார்க்கலாம். ஹோமு இதெல்லாம் இருக்குது. S2 கோடு போகலாம். index.html. இப்போதைக்கு பாடியில் எதுவுமே இல்லை நண்பா. இப்போ இந்த பாடிக்குள்ளே எதனா இருந்தால் தானே இங்கே க்ரோமில் காட்டும் தானே? இல்லை, டைட்டில் பாருங்க, ஐஎம்எஸ் ஸ்பைடர்மேனா, மேலே ஐஎம்எஸ் ஸ்பைடர்மேன் இருக்குது. ஓகே. இது யார் பிக்சரு? நயன்தாராவா? ஓகே. ஸோ style.css. அடுத்து வந்து என்னோட நோட்ஸ் பார்க்கலாம்.
மறுபடியும் பார்த்துக்கோங்க. நான் இதெல்லாம் மக்கப் பண்ணல. பட் ஸ்டில் நீங்கள் ஆஃபீஸ் போகும்போது அப்படியே இல்லை இன்டர்வியூ போகும்போது நீங்கள் மக்கப் பண்ணி சுச்சுவேஷன் வரும். ஒரு ஃப்ளோவில் அதை தவிர தானாக மெமரைஸ் ஆகிக்கும். ஓகே, மக்கப் பண்ணும் ஆனால் மக்கப் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ஈஸி தான். 50% கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க்கு, அப்புறமா தானாக ஈஸி ஆகிடும். இதுதான் நான் சொல்கிற மேஜிக்கு. ஓகே விடுங்க, அது பார்த்துக்கலாம். இப்போ பாடியா ஸ்டைல் என்ன பண்ண நல்லா பாருங்கள். நோட்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். யாருமே அப்படி நோட்ஸ் காட்டி சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் இதுதான் உருப்படியான வழி படிக்கிறதுக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் போட்டால் இது வந்து என்ன ஒரு 9th பிக்சரோட லிங்க்கா? பேக்ரவுண்ட் சைஸ் கவர் போட்டோமா? ஓகே ஃபைன். அடுத்து இந்த இமேஜ் தான் இது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேஜில் எதுனா கொஞ்சம் போட்டுட்ருவோம். என்ன போடலாம்? போல்ட் டேக் போட்டு, இது வந்து போல்ட் டேகு. திடீர்னு நான் யூஸ் பண்ணிப்பேன் போல்ட் டேகுன்ட்டு. நீங்கள் என்ன போடலாம்? 9 தரான்னு போட்டுடலாம். ஓகே, சேவ். இப்போ க்ரோமில் போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுக்கலாம். கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். 9 தரான் வந்தாச்சா? ஓகே. இப்போ ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் போகலாம். இந்த லிங்கை ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா ஏன் இந்த ரெட் மார்க் ஏன் காட்டுதுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு மெமரி ரிஃப்ரெஷர் மாதிரி. ஸோ பாடி இதை பாடி டேக்காது. பாடிக்கு இது வந்து ஸ்டார்டிங்கு, இது வந்து க்ளோசிங்கா? ஓகே, ஸ்டார்டிங்கு க்ளோசிங்கு ஃபைன். அதே மாதிரி ஸோ பி டேக்கே இங்கே இல்லை, ரிமூவ் பண்ணிடலாம் பாடி. ஓகே ஃபைன், அந்த இது போயிடுச்சு, அது விட்டுருங்க. அவ்வளோதான். பாடி ஸ்டார்டிங்கு க்ளோசிங் முடிஞ்சா? ஃபைன். இப்போ இந்த யூஆருக்குள்ளே எதனா ஒரு இமேஜ் ஸ்பெசிஃபை பண்ணால் அது வந்து நம்ம பேக்ரவுண்ட் இமேஜா? இந்த HTML ஃபைலுக்கு வந்து இந்த சிஎஸ்எஸ் வந்து நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் தானே. இந்த சிஎஸ்எஸ் ஷீட்டை வந்து இந்த HTML ஃபைலுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்கோம். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த சிஎஸ்எஸ் ஃபைலை வந்து இந்த HTML ஃபைலுக்கு லிங்க் பண்ணால் இந்த சிஎஸ்எஸ் ஃபைலில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கிறோமோ அது வந்து இந்த HTML ஃபைலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? அதான் அர்த்தம். ठीक है, அதே தான் நோட்ஸ் படியும் காட்டுது. கலர் ரெட்டா? ஒரு டெமோ காட்டுற பாருங்க. இப்போ இண்டெக்ஸ் ஃபைலில் பி டேக் தான் போல்ட் டேக்கு இல்லை, போல்ட் டேக் வேணாம், H1 பண்ணிக்கலாம். H1 கோட் அலாங். ஓகே, ஸோ கோட் அலாங். க்ரோம் போயிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணலாம். 9 தரேன். இதை வந்து என்ன ரெட் கலராக மாற்றலாமா? ஓகே, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். இங்கே பி டேக் தானே இருக்குது. ஸோ ஓகே, இப்போதைக்கு இது தேவையில்லை நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஸ்லாஷ் பண்ணால் கமெண்ட் ஆகிடும். ஏன்னா இங்கே பி டேக்கில் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல, இங்கே எதுவுமே இல்லை. ஸோ விட்டுருங்க. ஸோ H1 போயிட்டு செலக்ட் பண்ணலாம். இதுக்கு எதனா ஸ்டைல் தரணும்னா நம்ம இந்த கர்லி பிராக்கெட்ஸ் கூட தரணும். ஸோ அப்படியே வீடியோ பார்த்துட்டு போனீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். பட் இதே ஒன்ஸ் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். இதே நீங்கள் ரியாக்ட் அதுக்கு மேலே எது படிக்கிறதுனாலும் ஈஸியாகிடும். ஸோ இது கலர் என்ன மாற்றலாம்? ரெட் கலரா இல்லை ப்ரௌன் கூட மாற்றிக்கலாம். என் ஃபேவரட் கலர். ஓகே,
ஸோ ரிஃப்ரெஷ் மாறல. ஓகே, ஸோ போன வீடியோ ஏன் இது வந்து கலர் மாறலன்னு நம்ம வந்து லிங்க் பண்ணல. நான் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்ததுனால மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைல் CSS ஃபைல் இருக்குதுல்ல, இதை வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் HTMLக்கு லிங்க் பண்ணல. ஸோ எப்படி பண்ணுறோன்னா, ஃப்ளோவிலே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு. பட் கேப் விட்டா உங்கள் நோட்ஸ் எடுத்து போய் பார்த்துக்கோங்க. ஸோ லிங்க் டேக் இருக்கும், இதுக்கு எண்டிங் எல்லாம் அப்படி இல்லை. அதுக்குள்ளே நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும்னா HREF ஈக்குவல் டு இந்த கோட்ஸ்குள்ளே என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், ஸ்டைல் டாட். ஸோ இப்போ இந்த ஸ்டைல் டாட் CSS ஃபைல் வந்து எந்த ஃபோல்டர் இருக்குது? நியூ ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்குது காமனாக. ஸோ இந்த நியூ ஃபோல்டர் இதுதான் ஃபோல்டர் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டர் மேலே தான் நான் வந்து VS கோட் ஓப்பன் பண்ணேன். சரியா? அப்படின்னா நியூ ஃபோல்டருக்குள்ளே தான் இண்டெக்ஸு, அபோட்டு, லாகின்னு எல்லாமே இருக்கு. ஓகே, ஸோ அதனால ஸ்டைலும் நம்ம வந்து லிங்க் பண்ணலாம். ஸோ VS கோட் வந்துடலாம். டைரெக்டாக நம்ம வந்து ஸ்டைல் டாட் சிஎஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா CSS ஃபைல் வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ள இருக்குது, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ். ஓகே ஓகே, இப்போ கண்ட்ரோல் சேவ். இது எப்படி மாதிரி இருக்குது? சில டைம் கம்ப்யூட்டருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணோம். ஓகே, இது ஏன் எதாவது காட்டுன்னு தெரியல, பட் ஸ்டில் பரவாயில்ல. இதை மட்டும் 9 தரவங்க பார்க்கலாம். கண்ட்ரோல் ஆர் ரிஃப்ரெஷ். ஏன் மாறல? ஸோ நல்லா பார்த்தா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணல. இங்கே க்ளோஸ் பண்ணாதனால தான் இங்கே வந்து எரர் காட்டுது. ஓகேவா? இப்போ எரர் கான். ஸோ சின்ன ஒரு மைன்யூட் இது. நான் ஏன் இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன்னா, நான் ஒன்றும் மென்டல் இல்லை, தெரியாதவன் இல்லை. ஃப்யூச்சரில் சின்ன இதே நீங்கள் ரியாக்ட் எதனா ப்ராஜெக்ட் பண்ணும்போது சின்னதாக என்ன பண்ணாலும் மிஸ் ஆகிடும். இப்போலேருந்தே எழுத பழகுங்க, அப்போ தான் கைக்கு கொத்து வரும். ஓகே, ஸோ சேவ். அதுக்கு தான் அந்த ஒரு வீடியோ இந்த ஒரு வீடியோன்னு போடுறேன். டைம் வேஸ்ட் சீரியஸாக இல்லை, நீங்கள் நம்பலாம். ஓகே ஓகே, ஸோ மறுபடியும் வரல. ஏன் வரலன்னா, ஸோ மறுபடியும் என் நோட்ஸ் போய் சின்டெக்ஸ் பார்க்கலாம். ரிலே ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட், இது நம்ம போடல. கீயோட முக்கியம். rel ஈக்குவல் டு ஸ்டைல் ஷீட். கண்ட்ரோல் எஸ் சேவ். ஒரு சிம்பிள் இது, பட் ஓகே ஸ்டில். இப்போ இந்த H1க்கு வந்து ப்ரௌன் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் நம்மளோட கோல் 9 தரக்கு. இப்பயாச்சும் வரதான்னு பார்க்கலாம். ஓகே சூப்பர், பூம் வந்தாச்சு 9 தர. இப்போ நம்மளோட மெயின் கோல் வரலாம். மெயின் கோல் என்ன? இந்த ஆல்ரெடி 2 வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த நோட்ஸ் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. பேக்ரவுண்ட் இமேஜ், ஆடிங் பேக்ரவுண்ட் இமேஜ் தானே? இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. இப்படி நான் நோட்ஸ் கீழே எடுக்கிறது வந்து டைம் வேஸ்ட்டு. நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாம். நான் சொல்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோவோட நான் வந்து இந்த மாதிரி ஜாஸ்தி பேசுகிறத நிறுத்துகிறேன். வேணும்னே நேராக போன மாதிரி இல்லை, பட் ஸ்டில் ஓகே. ஓகே, ஒரு வெப்சைட் வந்து இமேஜ் ஆட் பண்ணால் இப்படி தான் ஆட் பண்ணுவோமா? ஸோ பாடினா இது, இந்த டோட்டல் இதுதான் பாடி. ஓகே, ஸோ இது ஃபுல்லாக பாடி. இதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணணும்னா, ஒரு இமேஜ் ஆட் பண்ணால் பாடி ஸ்பெசிஃபை பண்ணி தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். சர்ச் பண்ணலாம் 9 தர இமேஜ். நான் ஃபேன்லாம் இல்லை, சும்மா
பேருக்கு வர்றதை அடிச்சு விட்றேன், அவ்வளோதான். ஓகே, மற்றபடி எதுவும் நினைக்க தேவையில்ல. ஓப்பன் காப்பி லிங்க்கா, காப்பி லிங்க் அட்ரஸ். ஓகே, ஸோ இந்த பிக்சர் நல்லா இருக்குது. காப்பி லிங்க் காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அவுட் போயிடுங்க. ஸோ சிஎஸ்எஸ் ஃபைலில் தான் நம்மளால் வந்து ஒரு வெப்சைட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ண முடியும். ஓகேவா, முடியும். நான் என்ன சொன்னேன், பாடி தான் அந்த ஃபுல்லாக ஒரு குரோமோடது, இது ஃபுல்லாக ஃபைன். இதுதான் நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். சர் இதுதான் பாடி. ஸோ இந்த பாடி மேலே ஒரு இமேஜ் போட்டால் நம்மளால் வந்து ஆட் பண்ண முடியும். மறுபடியும் சின்டாக்ஸ் என்ன, யூஆர்எல் டைரெக்டாக பேஸ்டிங் பண்ணலாமா? ஓகே, பேக்ரவுண்ட் இமேஜ் நம்ம வந்து டைப் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜ் யூஆர்எல் இதுக்குள்ளே வந்து லிங்க் பேஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ Ctrl+V. ஸோ லிங்க் பேஸ்ட் பண்ணியாச்சு. அவங்க காப்பி பண்ண உங்களுக்கு என்னது, இந்த பிக்சர் தான் இல்லை, வேறு எந்த பிக்சர் லிங்க்கும் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். மேக் ஷூர் அது காப்பி பண்ணுற லிங்க் வந்து ஃபஸ்ட் டைம் நான் சொல்கிறேன்ல, இந்த இமேஜ் காப்பி லிங்க் அட்ரஸ் இல்லை காப்பி இமேஜ் லிங்க், இது வேறு என்ன இருக்கும். இமேஜெல்லாம் காப்பி பண்ணாதீங்க. ஓகேவா, ஸோ இந்த பிக்சர் இந்த பேக்ரவுண்ட் ஆட் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் சைஸ் கவர். அகைன் இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்குன்னா, to totally fill the page. ஓகே, அகைன் கமெண்ட்டும் நான் மறந்துட்டேன், என்ன ரொம்ப நாள். ஓகே 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 இப்போ தான் ஞாபகம் வருது. இதை செலக்ட் பண்ணி Ctrl ஸ்லாஷ் பண்ணால் அது வந்து கமெண்ட் ஆகிடும். ஓகேவா, நான் சொல்லி கொடுத்தேன் முன்னாடியே. ஃபைன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு இது வந்து இதுக்கு லிங்க் ஆகிருக்குது. இப்போ 9th இந்த இமேஜ் வந்து இந்த பேஜுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஸோ சூப்பர், Ctrl+R ரிஃப்ரெஷ். ஓகே நண்பா, ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து வரல. ஏன் வரலன்னா, இந்த காப்பி இமேஜ் அட்ரஸ் நான் சொன்னேன்ல, அகைன் என் பேஜ் ஒழுங்காக கேட்கணும். இது வந்து வேலிட் லிங்க் இல்லை, இது வந்து டோட்டலாக இந்த இமேஜ் லிங்க் இல்லை. ஸோ இந்த இமேஜ் லிங்க் வேணும்னா இது வந்து ஓப்பன் லிங்க் நியூ டேப் போட்டுடலாம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணால் Ctrl+X சேவ். ஸோ வந்து ஓப்பன் லிங்க் நியூ டேப் போட்டோமா? ஓகே, இது இங்கே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் லிங்க் நியூ டேப். இப்போ நியூ டேப் வந்துச்சா, இதை கிளிக் பண்ணலாம். இந்த வெப்சைட் வந்தோமா, காப்பி இமேஜ். ஓகே, இந்த ஆப்ஷன் சொல்லிக்கோங்க. அகைன் க்ரோம் இந்த மாதிரி இருக்கும், பட் வேற இருக்கும். நான் என்ன ஸ்பெசிஃபை பண்ணேன், டோட்டலாக இமேஜோட ஸ்வீட் லிங்க் தான் எடுத்துக்கணும். நீங்கள் லாங் ஷார்ட் லிங்க் எல்லாம் எடுத்துக்கூடாது. இந்த லிங்க் என்னன்னா இங்க போய் பேஸ்ட் பண்ணிடலாம். அகைன் நாங்கள் காப்பி பண்ணதை Ctrl+V, அங்கே காப்பி பண்ணிங்களா. இங்கே வந்து இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, ஸ்பெசிஃபிக் லிங்க். இதுதான் அந்த இமேஜோட ஸ்பெசிஃபிக் லிங்க். டீக்கே, ஃபைன். ஸோ இங்கே சேவ் பண்ணலாம். இங்கே அப்படியே இருந்துச்சா, ரிஃப்ரெஷ் பண்ணலாம். ஓகே, வந்தாச்சா நயன்தாரா. பேக்ரவுண்ட் ஃபில்லுன்னு நம்ம சொன்னோம், அதனால் வந்து கரெக்டாக ஃபில் ஆயிடுச்சு. டீக்கே, ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் லேக் ஆனா சாரி, பட் ஸ்டில் நீங்கள் வந்து இதெல்லாம் ஏன் புஷ்அப் பண்ணேன்னா, சில டைம் சின்டாக்ஸ்லாம் மறந்து போகும். அப்படி மறந்து போகும்போது திரும்ப நம்ம வந்து டைப் பண்ணி ஃபிகர் அவுட் பண்ணோம். இப்போ சின்ன நம்ம ஃபிகர் அவுட் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் ஈஸி ஆகிடும். டீக்கே, ஸோ அவ்வளோதான்.